தமிழுக்கு முதல் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது ரொம்ப சின்ன அளவில் இருக்கக்கூடிய மினி கேட்ஜெட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோவில் காட்டக்கூடிய கேட்ஜெட்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக உங்களுக்கு இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இந்த கேட்ஜெட்ஸ் தேவைப்பட்டால் அதுக்கான பை லிங்கும் கீழே இருக்குது. மறக்காமல் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கான வீடியோலையும் பேடிஎம் கண்டெஸ்ட் அவைலபிளாக இருக்குது. போன வீடியோக்கான கிவ் அவே வின்னர் யார், இன்றைக்கான பேடிஎம் கேள்வி என்ன, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முக்கியமாக வித்தியாசமான கேட்ஜெட்ஸ், ரொம்ப மினி கேட்ஜெட்ஸ் பற்றி தான் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தமிழ் மொபைல் டெக் யூடியூப் சேனல். என்னுடைய பேர் சுந்தர். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, செர்வோ L9. இந்த ஒரு கேட்ஜெட்டை பார்க்குறதுக்கு கண்டிப்பாக பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்க்கும்போதே ஒரு ஹெட்ஃபோனாக இருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கும். ஹெட்ஃபோன் தான், பட் ரொம்பவே யூனிக்கான ஒரு ஹெட்ஃபோன். இதுலேயே ஏகப்பட்ட பட்டன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கால் அட்டன் பண்ணுறதுக்கு, கால் டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கு, நம்பர்ஸ் இருக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஒரு கேட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரொம்ப லைட் வெயிட்டான கேட்ஜெட் கூட அப்படின்னு கூட சொல்லலாம். ஈஸியாக உங்கள் மொபைல் ஃபோனில் பேர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஸ்பீக்கர்ஸ், தனியாக ஸ்பீக்கர்ஸ் இருந்துச்சுன்னா அது கூட ஈஸியாக கனெக்ட் பண்ணி நம்ம வந்து சாங்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை கால்ஸாக இருந்தாலும் சரி மேக் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூனிக்கான ஒரு கேட்ஜெட் அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றின அதிகமான தகவல் தெரிஞ்சுக்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நம்பர் 2, டேப் ஸ்ட்ராப் 2. ஆக்சுவலாக ஒரு பிசியில் ஒரு லேப்டாப் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நமக்கு ஒரு கீபோர்டு, ஒரு மவுஸ் தேவைப்படும். லேப்டாப்னால் மவுஸ் வந்து கண்டிப்பாக இன்பில்டாக இருக்கும், கீபோர்டும் இன்பில்டாக இருக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா நமக்கு தனியாக வந்து கண்டிப்பாக நிறைய பேர் விரும்புகிறது எக்ஸ்டர்னலாக ஒரு மவுஸ் வேணும், எக்ஸ்டர்னலாக ஒரு கீபோர்டு வேணும் அப்படின்னு நிறைய பேர் விரும்புவாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் ஒரே நேரத்தில் உங்களுக்கு மவுஸும், அதாவது ஒரே ஒரு சின்ன கேட்ஜெட்டில் மவுஸும் கீபோர்டும் உங்களுக்கு தனியாக வந்தால் எப்படி இருக்கும்? அதுவும் இந்த மாதிரி இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி கீபோர்டும் மவுஸும் தனியாக வந்தால் எந்த அளவுக்கு யூசேஜாக இருக்கும்? இதில் தான் கீபோர்டுக்கான ஆப்ஷனே இல்லையா அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கீபோர்டுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட்டு நீங்கள் எந்த ஒரு சர்ஃபேஸ்லையுமே ஈஸியாக வந்து டைப் பண்ணலாம். அது எப்படி நம்பர்ஸே இல்லாமல், அது மட்டும் இல்லாமல் லெட்டர்ஸ் இல்லாமல் நம்ம டைப் பண்ணுறது அங்கே வந்து கரெக்டாக டைப் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு நீங்கள் தனியாகவே ஒரு லாங்குவேஜ் வந்து லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். தனியாக ஒரு லாங்குவேஜ்னால் வேறு லாங்குவேஜ் கிடையாது, இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான். அதை டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஒரு கெஸ்டர் கண்ட்ரோல் மாதிரி இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுக்கே நீங்கள் வந்து இதை வாங்கி இங்கே யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறப்போ இதுக்கே உங்களுக்கு ட்ரைனிங் எடுக்கிறதுக்கே உங்களுக்கு வந்து தனியாக வந்து அவங்க ட்ரைனிங் செஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இன்கேஸ் இந்த கேட்ஜெட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதுக்காக ட்ரைனிங் செஷனே வந்து உங்களுக்கு தனியாக வந்து ஒரு அப்ளிகேஷனில் வந்து கொடுக்குறாங்க. அதில் நீங்கள் லாங்குவேஜஸ்லாம் லேர்ன் பண்ணிவிட்டு எங்கே டச் பண்ணால் எப்படி டச் ஆகும், எப்படி எந்த வேர்ட் டச் ஆகும் அப்படின்றத நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். இதை பற்றின அதிகமான தகவல் தெரிஞ்சுக்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். அடுத்த கேட்ஜெட் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி போன வீடியோக்கான கிவ் அவே வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கே சங்கர். ஸோ இவங்க தான் போன வீடியோக்கான சரியான ஆன்சர் பண்ணி கிவ் அவேல வின் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்கக்கூடிய அபவுட் செக்ஷனில் என்னுடைய காண்டாக்ட் மெயில் இருக்கும். அந்த காண்டாக்ட் மெயிலுக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய பேடிஎம் நம்பரோட மெயில் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுடைய ப்ரைஸ் அமௌண்ட்டை எங்களால் வேகமாக சென்ட் பண்ண முடியும். இதே மாதிரி நாங்களும் எப்படி பேடிஎம் கண்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கான கேள்வி என்னன்றதை பார்த்துக்கலாம். இன்றைய பேடிஎம் கேள்வி: நமது முந்தைய வீடியோவில் காட்டப்பட்ட ஆப்டி ஷாக்ஸ் கேட்ஜெட்ஸ் எந்த டெக்னாலஜியில் வேலை செய்கிறது? அதாவது ஆப்டி ஷாக் அப்படின்ற ஒரு கேட்ஜெட் வந்து நம்ம போட்டிருப்போம். அது எந்த ஒரு டெக்னாலஜியில் ஒர்க் ஆகுது அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் போன வீடியோ பார்க்கணும். போன வீடியோ பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோக்கு கீழே நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ போன வீடியோ பார்த்துட்டு சரியான ஆன்சர் பண்ணி கிவ் அவேல வெற்றி பெற வாழ்த்துக்கள். இப்போ வாங்க அடுத்த கேட்ஜெட் பார்க்கலாம். நம்பர் 3, போடோ லோப்ஸ் ஜாக். ஆக்சுவலாக நம்மகிட்ட ஏகப்பட்ட வயர்டு ஹெட்ஃபோன்ஸ் நம்ம முன்னாடி யூஸ் பண்ணியிருப்போம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ளூடூத் வயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ், அது மட்டும் இல்லாமல் TW வயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு ஃபேவரட்டாக நெக் பேண்டும் வந்து நிறைய பேர் ஃபேவரட்டாக யூஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் ப்ளூடூத் அப்படின்ற ஒரு விஷயம் மொபைலில் இருக்கக்கூடிய சார்ஜை வேகமாகவே வந்து நமக்கு வந்து சக் பண்ணி எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மொபைலுக்கும் சார்ஜ் பண்ணணும், கூடவே பார்த்தீங்கன்னா அந்த நெக் பேண்டுக்கும் தனியாக சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா மொபைல் கூட பார்த்தீங்கன்னா வேகமாகவே வந்து சார்ஜ் வந்து போகிற மாதிரி இருக்கும். பட் இந்த ஒரு சுச்சுவேஷனில் இது ஒரு பக்கம் இருக்கப்போ எனக்கு
வந்து வயர்டு ஹெட்ஃபோன்ஸ் தான் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் ரொம்பவே ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான சரியான கேட்ஜெட் தான் இது. ஸோ உங்களுடைய வயர்டு ஹெட்ஃபோன்ஸையும் வயர்லெஸ் ஹெட்ஃபோனாக ஈஸியாக வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணலாம். அது எப்படி பாசிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான அடாப்டர் தான் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுடைய வயர்டு ஹெட்ஃபோனை ப்ளக் பண்ணிவிட்டு மொபைல் கூட இந்த ப்ளூடூத்தை வந்து நீங்கள் பேர் பண்ணலாம். முக்கியமாக நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் சார்ஜ் வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணணும் அப்படின்னு. ஸோ ஹெட்ஃபோன்ஸை விட இது ரொம்பவே கம்மியான அளவில் சார்ஜ் வந்து கன்சியூம் வந்து பண்ணுது. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கேட்ஜெட்டும் கூட. இதை பற்றின அதிகமான தகவல் தெரிய கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நம்பர் 4 பியூர் ஃப்ளேம் மினி. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு கேம்பிங் ட்ரெக்கிங் பிடிக்குமான்றதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அப்படி நீங்கள் போகிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு கேட்ஜெட் உங்களுக்கான ஒரு சூப்பராக கேட்ஜெட்டாக இருக்கிறதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. ஏன்னா இந்த ஒரு கேட்ஜெட் ரொம்பவே சின்ன அளவில் ஒரு ஆப்பிள் சைஸில் இருக்கக்கூடியது. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு வந்து கேம்பிங் ட்ரெக்கிங்க்கு ஒரு ஃபயர் வந்து தேவைப்படுமோ அந்த அளவுக்கு, அதாவது நீங்கள் கேம்பிங் ட்ரெக்கிங் போகிறப்போ குக் பண்ணி நீங்கள் சாப்பிட்றதுக்கான ஒரு சூப்பரான கேட்ஜெட் அப்படின்னு சொல்லலாம். இதிலேயே டச் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இன்பில்ட்டாகவே ஃபேன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 ஸ்பீட் மோட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நார்மலாக பார்த்தீங்கன்னா பாயிலிங், கிரில்லிங், அதுக்கப்புறம் டர்போ மோட் அவைலபிளாக இருக்குது. இதுக்காக இன்பில்ட்டாக இதில் ஃபேன் வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு யூஸ் பண்ண போகிற எல்லாமே பார்த்தீங்கன்னா பயோஃபியூல் தான். தனியாக அதுக்கு ஃபியூல் கேஸோ இல்லைனா தனியாக வந்து ஒரு கண்டெய்னரோ தேவைப்படாது. இது வாட்டர் ப்ரூஃபும் கூட. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தெர்மல் எனர்ஜி ஸ்டோர் ஆகுது. அப்படி இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக நம்மளுடைய மொபைலுக்கு சார்ஜ் பண்ணுறது அப்படின்றதுனா கூட ஈஸியாக வந்து சார்ஜ் பண்ணலாம். கேம்பிங் ட்ரெக்கிங் போகிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 5 வாய்ஸ் ஆக்ட். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இயர்பட்ஸாக இருந்தாலும் சரி, ஏர்பாட்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு நெக் பேண்டாக இருந்தாலும் சரி, TWS ஏர்பாட்ஸாக இருந்தாலும் சரி, ஈஸியாக வந்து நம்ம தனியாக ஒரு கேஸில் வந்து கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதையும் அட்வான்ஸாக நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னா இந்த வாய்ஸ் ஆக்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். ரீசெண்டாக தான் இது வந்து இந்தியாவில் லான்ச் ஆச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். வாட்ச்லேயே நமக்கு தேவையான அந்த ஹெட்ஃபோன் வந்து இருக்குது அப்படின்னா ரொம்பவே யூனிக்கான டிசைன் தானே. வாட்சில் தனியாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா நார்மலாக TWS இயர்ஃபோன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. அதை தவிர இது யூனிக்கான ஒரு டிசைனில் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ வாட்ச்லேயே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக அந்த வாட்சுடைய கார்டு மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. அதை ஈஸியாக நம்ம வந்து நம்மளுடைய இயர்ஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக எங்கே வேணாலும் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரைவசியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்குறதுக்கு ஒரு இயர்ஃபோன் மாதிரியே இருக்காது, பட் வாட்ச்லேயே ஈஸியாக அட்டாச் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா ஆன் ரிஸ்ட் சார்ஜ், அதாவது நீங்கள் தனியாக வந்து இதுக்கான ஒரு கேஸ் இருக்கும் அப்படின்றதுலாம் கிடையாது. முக்கியமாக வந்து ஆன் ரிஸ்ட் சார்ஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வாட்ச்லேயே வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். கஸ்டமைசபிள் டிசைனும் கொடுத்துருக்காங்க. இதை பற்றின அதிகமான தகவல் தெரிஞ்சுக்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். நம்பர் 6 மினி கேமரா Y3000. மினி கேமரா நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு சின்ன கேமராவாக இருக்குது அப்படின்னு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 720p நீங்கள் சூப்பராக ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஃபோட்டோ மோடும் அவைலபிளாக இருக்குது, வீடியோ மோடும் அவைலபிளாக இருக்குது. பார்க்குறதுக்கு ஒரு கீ செயின் மாதிரி தான் இருக்கும். இதில் நம்ம பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். கீ செயின் மாதிரி போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு கீ செயின் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதே நேரத்தில் இது வந்து ஒரு ஸ்பை கேமராவும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதோடைய சாம்பிள்ஸ் எல்லாமே கடைசியாக நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ ரொம்பவே ஒரு வித்தியாசமான யூனிக்கான சின்ன மினி கேட்ஜெட் அப்படின்னா இதுக்கு வந்து சூப்பரான ஒரு கேட்ஜெட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு இது வந்து சின்ன அளவில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின அதிகமான தகவல் தெரிஞ்சுக்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இப்போ சாம்பிள்ஸ் பாருங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. என்னோட வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இது வரைக்கும் பொறுமை வீடியோ பொறுத்த எல்லாருக்குமே நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் எ நைஸ் டே. ஹரி ஓம் பல.